அனைவரும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ரயில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது எவ்வளோ வேகன்சி எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2025 இப்போ தான், அதாவது இன்றைக்கி 24ஆம் தேதி நேற்று தான் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த தேதியின் அடிப்படையில் எவ்வளோ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்டிபிசினா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, இதில் வந்து கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டு விதமான கேட்டகரிக்குமே போஸ்ட் வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5817 வேகன்சி இன் என்டிபிசி கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட்டுக்கு 5817, 3058க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கும் வந்து வேகன்சி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இவ்வளோ வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8775 வேகன்சி, அதாவது கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 615, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3423, டிராஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 59, சீப் கமர்ஷியல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 161, டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 921, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 638, 5817 வேகன்சி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு. இதே நீங்கள் அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே ட்ரெயின்ஸ் கிளர்க் பார்த்தீங்கன்னா 77, சிசிடிசின்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் பார்த்தீங்கன்னா 2424 வேகன்சியும், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 394 வேகன்சியும், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 163 வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 3058 வேகன்சி வந்து கொடுக்குறதா வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஏற்கனவே ஆர்ஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. மேபி அக்டோபரில் அது முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரதுக்கு சார் வாய்ப்பு இருக்குது? இப்போ வேகன்சி வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க, விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்களா அப்படின்னா, ஸோ உடனே இப்பயே வந்து வந்துடாது, அப்லோட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அக்டோபரில் அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படின்னா முன்கூட்டியே பிளான் பண்ணி படிக்கிறீங்க, நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க, இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ வந்து நீங்கள் இப்போந்தே ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி போட்டு வந்து தயாராகிறது தான் வந்து சரியாக இருக்கும். ரைட்டா? இந்த நோட்டிஃபிகேஷன் மேபி எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த இயரோட எண்டிங்கில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட்டா? இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கிறோம், இன்னொரு 10 நாளுக்கு தான், அப்புறம் அக்டோபர் வந்துடும். ஸோ அக்டோபரில் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரைட்டா? நவம்பர், டிசம்பரில் தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து முன்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணி நான் படிக்கிறேன் சார், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், இவ்வளோ வேகன்சி வருது அப்படின்றவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இந்த இயரோட எண்டிங்கில் வரப்போகுது. இவ்வளோ வேகன்சி இருக்குது. ஆக்சுவலாக வேகன்சி ஆல் ஓவர் இந்தியான்றதுலாம் கொஞ்சம் கம்மியாக்கிற மாதிரி தான் தெரியுது. நமக்கு வந்து 8775ன்றது ஒரு பார்க்கும்போது ஒரு நம்பராக தெரிஞ்சாலும் கூட அது வந்து ஆல் ஓவர் இந்தியானும் போது கொஞ்சம் கம்மி தான். மேபி இது வந்து அப்லோடு கொடுத்துருக்காங்க, மேபி ரிவைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11,000, 15 சம்திங் 10,000க்கு மேலே தான் வேகன்சி வரும். இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்லோடு பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் கால் பண்ணாங்க, மறுபடியும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த வேகன்சி மேபி ரிவைஸ் ஆகலாம். இப்போதைக்கு இது அப்லோடு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி படிக்கிறீங்க, இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக இது இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து படிச்சுட்ருங்க. மேற்கொண்டு இந்த எக்ஸாம் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அஃபீஷியல் அறிவிப்பு. இது வந்து ஜஸ்ட் வந்து வேகன்சி அப்லோடுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். ரைட்டா? அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.